அஜி, எனக்கும் இந்த மாதிரி ஒரு பேலஸ் கட்டி தரியா? இருக்க விலைவாசியில் உன்னையவே ஏன் கட்டினேன்னு நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். இது உனக்கு பேலஸ் வேற கட்டணுமா? பேசாம இரு. எங்கே போனா இவ? இந்த இதில் கூட்டே வரக்கூடாது. எங்கே போய் தொலைஞ்சதுனே தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? மேடம் மேடம் உங்கள் தோளில் கொஞ்சம் கை போட்டுக்கிறேன் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. இல்லை இல்லை தங்கச்சி மாதிரி தான். வாங்க வாங்க தங்கச்சி தான். சிஸ்டர் வாங்க. ஒரே என் பொண்ணாடி கிடைச்சிட்டா. தேங்க்ஸ். 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் எப்படி ஓடி வந்தா பாரு. ஏம்மா உனக்கு தெரியாம ஒரு பொண்ணோட அஃபேர் வச்சிருந்தா அதுக்கு பேரு நம்பிக்கை துரோகமாமா? உனக்கு தெரியாம நீ குடிக்கிற இந்த டீயில விஷத்தை கலந்துருந்தா அதுக்கு பேர் கொலை முயற்சியா? மூடிக்கிட்டு குடிடா. இது எங்க போற? பால்கனி காத்து வாங்க போறேன்டி. நானும் வரேன். எங்க போற? பாத்ரூம் போறேன். வரியா? வா. இல்ல 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 நெக்ஸ்ட் டைம் வா. நெக்ஸ்ட் டேய், இப்போ எங்க போற என்ன விட்டுட்டு? நியூசிலாந்து போறேன். என்ன ஆட்டோலயா போற? ஊபர்ல 2 minutes அவன் காமிக்குது. போனு நியூசிலாந்து டீமை போய் பார்த்துட்டு இந்த தடவை இந்தியா தான்டா ஃபைனல்ல வின் பண்ண போகுது, உங்களுக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரலான்னு போறேன். பாடா எப்பயாவது தனியா விட்டாலே. ஓகே நீ எங்க? உன்னால ஃப்ளைட் டிக்கெட்டும் ஸ்டேடியம் டிக்கெட்டும் வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பிரதீப் வீட்டுக்கு தானே போற? பிரேமா என்னையும் தான் இன்வைட் பண்ணிருக்கா. எல்லாரும் கூட சேர்ந்து போய் பாப்போம். நீ எங்க இருக்கியோ அங்கே நானும் இருக்கேன். இந்த சாரி நான் சூப்பர் டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருக்கேன். எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 3500 ரூபா இருக்கும். எப்படி கரெக்டா சொல்றோம்? புட்டு 6500 பொருள் 3500 வாங்கியிருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? என் ஜோப்ல இருந்ததே 3500 ரூபா தான். அதையும் காணோம். இவ்வளவுதானே இருக்கும். சாப்பிட்டியம்மா? இல்லன்னு சொன்ன ஊட்டிட போறியா? இல்லடி. அப்ப நீ எனக்கு ஊட்டி விட மாட்டேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நான் அப்படி சொல்லமா. வேற எப்படி சொல்ற? இப்ப ஏண்டி இப்படி பேசுற? ஓ, அப்ப நான் பேசுறது கேட்க உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? என்ன சமாளிக்கவே முடியல. பாத்திரம் எல்லாம் கழுவாம அப்படியே இருக்கு. வீடு எல்லாம் குப்பை மேடா இருக்கு. எனக்கு தலைவலிடா. நான் எதுவுமே பண்ண முடியல. பயங்கர உடம்பு வலிக்குது. அதனாலதான் சரி பாக்கலாம் அப்படின்னு. உடம்பு வலிக்குதா? மால் போலான்னு பிளான் பண்ணிருந்தோம் இப்ப காலையில. அப்படியா? இப்ப ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். மனசாச்சே இல்ல உனக்கு? ஊர் மேனா மட்டும் ஜிங்கு ஜிங்குன்னு கிளம்பிடுற. உங்க அம்மா வீட்டுக்குனா கூட ஜிங்கு ஜிங்குன்னு கிளம்புற. உங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா நல்லா கை கால்லாம் வலி இல்லாம எல்லாம் கிளம்புற. சீரியஸா நல்லா டென்ஷன். இப்ப கிளம்பு. காஃபி போட்டு நான் பாத்திரம் கழுவுறேன். ஓகேவா? சீரியஸா பேசுறேன் நினைச்சேன். என்னது? అమెజాన్ ఆర్డర్. అమెజాన్ ఆర్డరా? ఎక్కడి నుంచి వచ్చి డబ్బులు నీకు అమెజాన్ ఆర్డర్ పెట్టుకోవడానికి? எங்க வந்துச்சு உனக்கு காசு? அமேசான் ஆர்டர் பண்ணிருக்கு. எனக்கு 1 பைசா கிட்ட குடுத்தியா? நான் கேட்டா மட்டும் என்ன உனக்கு காசு என்ன? காட்டுல காயுதா, மரத்துல காயுதா, வானத்துல காயுதா? இஷ்டத்துக்கு வாய் கிளியர் பேசுறல. இப்ப மட்டும் உனக்கு என்ன எங்க மட்டும் காயுது? సప్లిమెంట్స్ ఇది. నాకు అయినా అవసరమే సప్లిమెంట్స్ గిప్లిమెంట్స్. నాకెందుకు అయినా నేను ఎందుకు ఆర్డర్ పెట్టుకున్నావు? నేను అడిగితే డబ్బులు లేవన్నావు. 500 கிட்ட கூட இல்ல அப்படின்னு நடிச்சு இப்ப மட்டும் இப்படி காசு வந்துச்சு. சொல்லு நானே ஆர்டர் பண்ணி தரேன். அப்படியா? என் போனு வேலை செய்ய மாட்டேங்குது. எனக்கு புது போன் வேணும். சாம்சங் 26 அல்ட்ரா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. கேமரா 200 ஜூம் போது போல. எனக்கு அந்த கேமரால ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 1TB 2TB வாங்கி கொடுத்தா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 500 ரூபாய் அங்க இருக்கு. 1 லட்சம் ரூபாய் காசு. அப்ப நீ காசு கணக்கு பாக்குறியா ஹரி? என்ன 500 ரூபாய் கணக்கு தான் எனக்கு வாங்கி தர முடியும். உனக்கு 1 லேக்னா வாங்கி தர முடியாதுன்னு சொல்றியா? எல்லாத்தையும் வாங்கி நீ மட்டும் நல்லா இரு. நான் இப்படியே போயிடுறேன். போ, தயவுசெய்து போ. போயிடு போயிடு. போயிடு. தீப், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேள்றா. நான் அசிங்கமா இருக்கேனா? யாரா சொன்னா நீ அசிங்கமா இருக்கன்னு? உனக்கு அப்படி தோணலையா? இல்ல எனக்கும் அப்படிதான் தோணுது. யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். காயு
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி சும்மாவே உட்காந்து உடம்பு பெருத்து போய் கிடக்கு. ஒரு மணி நேரம் வாக்கிங் போலாம்ல? சிவி, காட்டுல யானை 24 மணி நேரம் வாக்கிங் போயிட்டே தான் இருக்குது. அது என்ன உடம்பு ஸ்லிம் ஆகுதா? கிடையாதுல்ல. சும்மா என்னைய மட்டும் வந்து பேசிட்டு இருக்க. என்ன சாப்பிடு? ஒரு சவம் ஆர்டர். ஏய் புலி, வர பயங்கரமா படிக்கிறாம்ல, ரொம்ப சொல்லி பயங்கரமா பெருமைப்படுறாளப்பா. நான் இத்தனை நாளும் அவளை சொல்லி கொடுத்தேன், நீ உருப்படியா படிக்கல. நீ இந்த அளவுக்கு ஆர்வமா படிக்கிறதுக்கு உங்க அம்மா ஸ்பெஷலா என்னடா சொல்லி கொடுத்தா? ஸ்பெஷலாலாம் ஒன்றும் சொல்லி கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்குறதா எனக்கு கொடுத்தாங்க தாப்பா. என்ன கொடுக்குறதா? என்னடா முத்தமா? முத்தம் இல்ல தாப்பா, மொத்தமா. உங்களுக்கு கிடைக்கிறது சேர்த்து மொத்தமா எனக்கே கிடைச்சிச்சு. உள்ள வீடா, குடும்ப ரசீதை வெளியே சொல்லாத. வீடா பின்னாடி. ஜான்சன், எனக்கு ஒரு சந்தேகம் ஜான்சன். சாப்பிடும் போது தானே உனக்கு எல்லா சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? இந்த பல்லி விழுந்தா எதனா ஒண்ணு ஆகும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? ஏண்டி நீ எந்த காலத்துலடி இருக்க? ஏன் அப்படி சொல்ற? பல்லி விழுந்தா, தவக்கலை கத்தனா, பூனை குறுக்கால போனா எதனா ஆயிடுமான்னு இன்னுமா அந்த மூட நம்பிக்கையில இருக்கீங்க? அப்படியா? எங்கதான் விழுந்தது? நீ சாப்பிடறல பூரி கிழங்குல தான் விழுந்துருச்சு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போ. ஆம்பளைன்னா குடிப்போம், கூத்தடிப்போம், நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வருவோம், ஏன் வராம கூட போவோம். அதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? அடக்க ஒடுக்கமா பொம்பளை பிள்ளையா சம்பாரிச்சு கொடுக்குற காசை வச்சு குடும்பத்தை நடத்தணுமா, வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டோமா, வேலையை பார்த்துக்கிட்டு போயாட்டா இருந்தமான்னு இருக்கணும். இல்ல அப்படின்னு பக்கத்து வீட்டு பால்பாண்டி இல்லம்மா, பால்பாண்டி அவன் பொண்டாட்டியை பேசி திட்டி சண்டை போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டானாம்மா. எப்படித்தான் இந்த மாதிரி எல்லாம் பொண்டாட்டியை போய் திட்டுறாங்கன்னே தெரியல. அப்ப நீங்களும் அப்படி பேசுறீங்களா? சேச்சா, நீ என்னை அப்படியாம்மா வளர்த்துருக்க? நான் போய் உன்னை திட்டுவேனா? நான் வீட்டை கூட்டி முடிச்சுட்டு வாஷிங் மிஷின்ல இருக்க துணியெல்லாம் காய போட்டுறேன். ஏய் ஜோகன், கிச்சன்ல இப்படி தண்ணி ஊத்தி வச்சிருக்க? அம்மா நான் இல்ல, பேபி தான். ஏய் பச்சை போய் பேசுற எப்படி? நான் ஏன்டி ஊத்த போறேன்? ருசு பேல வாய் தந்தாலே போய் பேசுறாண்டி ஒன்னே மாதிரியே. ஓ, உள்ள பேசுமா? அம்மா அம்மா காலைல பேபி ஸ்கூலுக்கு விட வரும்போது ஒரு ஆன்ட்டி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினாங்க. அத முதல்ல நம்பிக்கை ஃபர்ஸ்ட். ஏய் எப்ப போயிடி. அதுக்கு தான் லேட்டா வரியா நீ வீட்டுக்கு? சாம்பார் ஆப்பு எனக்கு. என்னது இது? பன்னீர். பன்னீரா? இப்ப வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க? எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் செய்ய போங்க. அது பன்னீர் தந்தூரி, கடையில இருந்து வாங்கினது. கடையில இருந்து வாங்குதா? சரி சரி. ஏன் அவுட் சைட் ஃபுட் வாங்கிட்டு வரீங்க? அன்ஹெல்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன கேட்டா நானே செஞ்சு கொடுத்துட்டு போறேன். இத போய் கடையில வாங்கி. அப்ப செய்ப்போ. பாஷ், நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? என்னது? இப்பெல்லாம் நமக்கு சண்டையே வரது இல்லல்ல? நல்லதானே? இன்னும் கூட மனுஷன் பேச முடியுமா? ஐயா உனக்கு வாக்குல சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது. சும்மா விளையாடுன. எனக்கு பால் காய வச்சு தெரியா? இதுக்கு மட்டும் நான் வேணுமா? அவங்க உங்க வேலையை அவங்க பண்ணவே மாட்டீங்கல்ல? பால் எடுத்து வெளியே போறா. ஏ, எங்கடி போற வெளியே? நீ தானே பால் காய வைக்க சொன்ன, அதான் மொட்டை மாடி காய வைக்க போறேன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா.